வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, இந்த ரோஸ் கலர் 6mm எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுகர் பீடு, நல்ல அழகான நீல கலர். இது ரெண்டையும் தான் வச்சு ஒரு அழகான ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நூல் இருக்கிறவங்க நூல் எடுத்துக்கிடுங்க, நூலில் ஊசி கொறுத்து வச்சுக்கிடுங்க. அல்லது இப்படி சின்ன டொயின் இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. நான் அது சின்ன டொயின் இப்படி நம்ம வாங்கினதை நான் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி கலந்து இப்படி தெத்துழாமல் இருக்கும். இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டா இந்த டொயின்லேருந்து ஒரு 2 அடி டொயின் எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம சுகர் பீடு வச்சு கொறுக்கிறதுனால தான் சின்ன ஒயர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ, நூல் இருந்தாலும் போதும். நம்ம ஆர்டினரி நூல், மிஷின்லலாம் தைக்கக்கூடிய நூல் இருந்தால் கூட போதும். ஊசியில் கொறுத்து வச்சுக்கிடுங்க. இந்த டொயின் யூஸ் பண்ணக்கூடியவங்க 2 அடி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் நம்ம 2 அடி ஒயர் எடுத்துகிட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு செல்லோ டேப் ஏதாவது வச்சு இப்படி ஒட்டி விட்ருங்க. அப்போ நமக்கு அடுத்த நேரம் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். தெரியும் இப்படி இதில் நமக்கு அற்றம் இருக்க இடம், அல்லது நமக்கு தெத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த இடம் அழகாக தெரியும். இப்படி ஒட்டி விட்ருங்க. இது ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கிடுங்க. நீங்கள் முதல்ல ஒயரில் இந்த சுகர் பீட்டில் ஒரு 4 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த சைடு நுனியை இப்படி பிடிச்சி வச்சுக்கிடுங்க. அல்லது 4 பாசி பொறுத்த உடனே அது கீழே போயிடும். அதுக்கு பிறகு அடுத்ததில் ஒரு பெரிய பாசி, ரோஸ் கலர் பாசி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த சுகர் பீட்டில் ஒரு 3 பாசி போடணும். பாருங்கள், முதல்ல 4 பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு 3 பாசி போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து இதில் முதல்ல நம்ம போட்ட பாசியில் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். இப்படி ஒரு இப்போ இந்த டொயின் இருக்கட்டும், இந்த டொயின் பக்கத்தில் எப்படி கொண்டு வந்துக்கிடலாம். இது உருவிடும் அப்படின்ட்டு பயமாக இருக்கிறவங்க இதில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிடலாம். உருவாது, ஆனாலும் அப்படி தோன்றவங்க இதில் ஒரு நாட் போட்டுக்கிடுங்க. பாருங்கள், இதே போல் வரும். மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், முதல்ல ஒரு 4 பாசி போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாசி, அதுக்கு பிறகு 3 பாசி போட்டிருக்கோம். இப்போ நம்ம முதல்ல போட்ட பாசியில் இந்த டொயின் எடுத்து இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துருக்கோம். குறுக்க விடலை, பார்த்துக்கிடுங்க. மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துருக்கோம். இந்த டொயின் இப்படியே இருக்கட்டும். இனி இந்த சைடில் ஒரு பெரிய பாசியும் பாருங்கள், ஒரு ரோஸ் கலர் பாசி, அடுத்தது ஒரு 3 சுகர் பீடு, 3 பாசி போடணும். பாருங்கள், ஒரு பெரிய பாசியும் 3 சுகர் பீடும் போட்டிருக்கோம். இனி இந்த பக்கத்தில் இந்த பெரிய பாசி பக்கத்தில் ஒரு பாசி இருக்குது பாருங்கள். இதில் இப்படி கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுக்கணும். முதல்ல இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் லூஸாக. நம்ம இன்னும் போக போக செய்யும்போது கரெக்டாக வரும். இனி அடுத்ததும் இதே போல் இந்த டொயினில் ஒரு பெரிய பாசி போட்டுட்டு 3 சுகர் பீடு போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கீழ்ப்பக்கமாக வந்த டொயினில் ஒரு பெரிய பாசியும் 3 சின்ன பாசியும் போட்டிருக்கோம். இப்போ மேல் பக்கமாக நம்ம முதல்ல போட்டது மாதிரி இந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பாசியில் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இது வரும். இந்த ட்ரெயினையும் நல்லா டைட் பண்ணிக்கிட்டாக்கி நமக்கு அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதே போல் வரும். இன்னும் அதே போல் ஒரு பெரிய பாசி, 3 சுகர் பீடு இதே போல் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், ஒரு பெரிய பாசியும் ஒரு சுகர் பீடும் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இன்னும் அதே போல் தான் ஒரு பெரிய பாசி 3 சுகர் பீடு, ஒரு பெரிய பாசி 3 சுகர் பீடு போட்டு இதே போல் தான் இந்த பக்கத்து பாசியில் கீழ்ப்பக்கமாக இருக்கும்போது இதில் கொடுத்து எடுக்கணும். கீழே நமக்கு இப்படி தான் வச்சு கொறுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இனி இதில் ஒரு பெரிய பாசியும் பாருங்கள், இதே போல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மேல் பக்கமாக போய் கோபுரம் போல், எம் போலையும் சொல்லலாம், டபிள்யூ போலையும் சொல்லலாம். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயுமே இந்த பெரிய பாசிக்கு பதிலாக
3 mm 4 mm போட்டுக்கிடலாம். அந்த சுகர் பீட் இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் பெரிய பாசி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட எந்த பாசி இருக்கோ அதை வச்சு செய்யலாம். நான் இந்த ரோஸுக்கும் இந்த நீலத்துக்கும் நல்லா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இதை நம்ம இப்போ சின்னதாக இப்படி கொத்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா மோதிரமாக கூட வச்சுக்கிடலாம். இது நம்ம கொஞ்சம் பெருசாக செய்திடலாம், ப்ரேஸ்லெட் போல். இப்படி நீளமாக கொத்துட்டு நான் ஜாயின் பண்ணுறதா காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீளத்துக்கு நம்ம போட்டு முடித்தாச்சு. இதை சின்னதாக மோதிரமாகவும் போடலாம். ஒரு 4-5 பாசி வர்றது மாதிரி. 5 பாசி இல்லை, இவ்வளோவுக்கு வரணும்னா கொஞ்சம் சின்ன பாசியில் கூட போடலாம். இவ்வளோ பெரிய பாசியில் போட்டால் மோதிரத்துக்கு நல்லா இருக்காது. சின்ன பாசியில் போடலாம். மாலையாகவும் இது பண்ணலாம். இப்படி நம்ம நீளமாக இன்னும் பண்ணிக்கிட்டே இருந்தால் மாலையாக போட்டுக்கிடலாம். இப்போ நான் இது ப்ரேஸ்லெட்டோடு இதை முடிச்சுக்கிட போகிறேன். முடிக்கும்போது எப்படி என்ன செய்யணும்னா, இந்த சைடு நம்ம நாட் போட்ட சைடு இந்த சைடு மேலே இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம இங்கே முடித்த சைடு கீழ்ப்பக்கமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த ட்ரெயினில் நம்ம இப்போ போட்டுகிட்டே வந்த ட்ரெயினில் ஒரு ரோஸ் கலர் பாசி போட்டுக்கிடலாம். ஒரு ரோஸ் கலர் பாசி போட்டுட்டு இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதில் இந்த சின்ன பாசியில் கொடுத்து எடுத்துடணும். சின்ன பாசியில் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 பாசி போட்டுடலாம். இந்த சீனி பாசி போட்டுடலாம். 3 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3 சீனி பாசி போட்டாச்சு. நான் போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தோமோ இந்த பக்கம் நம்ம அந்த பக்கத்தில் தான் ட்ரெயினுக்கு ஒருத்தருக்கோம். இதில் தான் நம்ம இப்போ முடித்த இடம். இந்த மேலே உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டால் நமக்கு ஜாயிண்ட் ஆயிரும். அதே போலே ஜாயிண்ட் ஆயிரும். இனி இந்த பக்கத்தில் ஒரு பெரிய பாசி, ரோஸ் கலர் பாசி 6 mm உள்ளது போட்டு நாட் போட்டுடலாம். பாருங்க, அதே மாதிரியே வந்துடும். இந்த சைடு இப்போ ஒரு பெரிய பாசி போட்டுட்டு இந்த சைடு நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது இருந்த ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அதையும் இதையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு அந்த சின்ன பாசியில் கொஞ்சம் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், லேசாக நாட் தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த பக்கத்தில் இந்த பெரிய பாசியில் கொடுத்து லேசாக இழுத்துடலாம். அப்போ நாட் உள்ளே போயிடும். இந்த பாசி உள்ள பாருங்கள், நாட்டு உள்ளே போயிட்டு இனி இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைட்லேயும் 2 பாசியில் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அந்த நாட்டு வந்து இந்த பாசி உள்ளே போயிட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.